வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக எல்லாரும் வந்து ஒரு பட்ஜெட்டில் ஒரு லேப்டாப் கேட்டிருந்தீங்க. அதுதான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து iBall நிறுவனத்தோட M500 தான் இன்னைக்கு அன்பாக்சிங் அது மட்டும் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பட்ஜெட்டில் ஒரு லேப்டாப் கூட பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அசந்து போயிடுவீங்க. ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷன் கூட பார்த்தீங்கன்னா இதோட விலை வந்து ரொம்ப காம்பாக்டான விலை. அதனால வீடியோ இது வரைக்கும் பாருங்க. கூட பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற இந்த வீடியோக்கு லைக் பண்ணி பண்ணுறாங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாக்ஸ் ப்ரீ வந்துருச்சு. iBallோட M500 தான் காம்பாக்ட் புக் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலி செக்யூர்டாக தான் நம்மளோட கையில் வந்துச்சு. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா வந்து இதோட மாடல் நம்பர் கூட வந்து எல்லாமே எக்ஸெட்ரான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து சீல்டு வருது. கூட பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 16,999 சொல்லிட்டு மேனுஃபேக்சரிங் டேட். ஆனால் இது ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். அதை நம்ம லாஸ்ட்டில் பேசலாம். கூட பார்த்தீங்கன்னா சீல்டு கவரோட வந்து இங்கே வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இன்டெல் வந்து செலிரானோட ப்ராசஸரில் N3350 ரன் ஆகுது. விண்டோஸ் 10 வந்து இன்பில்டாக இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா 4 GB RAM வருது, 32 GB இன்பில்ட் வருது. இதில் கூட இன்னொரு சந்தோஷமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து SSD கார்டு வந்து போட முடியும். அதனால வந்து 200 GB வரைக்கும் உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். பாக்கி எல்லாம் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பேட்டரி கொடுத்துருக்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிளா பிளா பிளான்னு சொல்லி இது நம்ம நடுவில் பார்க்கலாம். இது பாக்ஸை நம்ம பிரிக்கலாம் இப்போதைக்கு. ஓகே, பாக்ஸ் பிரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லேப்டாப் கொடுக்குறாங்க. ஃபுல்லி செக்யூர்டாக வந்து ஒரு கவரில் வந்து பவுச்சில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம எடுத்து சைடில் எடுத்து வைக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூசர் மேனுவல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து சைடில் வந்து இது கொடுத்துருக்காங்க டூலோட. அதுக்கு அடுத்தது வந்து ஒரே ஒரு யூசர் மேனுவல் வித் ஒரு கிளாத்தோட வந்து இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இதோட சார்ஜரு. நம்ம இதுக்கு யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ணலாம். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ளூ வேரியன்ட் கலரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூ வேரியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஷைனிங் கொடுக்குற ப்ளூ வேரியன்ட். மேலே வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சைஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த சைஸ் தான் வந்து திக்னஸ் வருது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு SD கார்டு போகிற ஆப்ஷன் இருக்குது. கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு USB போகிற ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு USB போகிற ஆப்ஷன் இருக்குது. ஈத்தர்நெட் வந்து கனெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து இங்கே ஒரு போர்ட் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் போடுற ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து USB போடுற ஆப்ஷன் இருக்குது. HDMI போடுற ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து ஃபைனலாக வந்து கீழேயும் பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு SSD போடுறதுக்கு வந்து இங்கே தான் ஸ்லாட் இருக்குது. இது நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு SSD போட்டுக்கலாம். மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இன்பில்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பீக்கர் இங்கே ஒரு ஸ்பீக்கராக இருக்குது. காம்பேக்டாக இருக்குது. பில்ட் குவாலிட்டி பொறுத்தவரை பில்ட் குவாலிட்டி பார்க்கறதுக்கு வந்து இது ஒரு பட்ஜெட்டில் உள்ள லேப்டாப்பாக இருக்கிறனால நல்ல ஒரு ஹேண்டியாக வந்து கலர் வைஸில் லுக் வைஸில் வந்து பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, 1 2 3. ஓகே, ஃபைனல் நம்ம லேப்டாப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இது நம்ம வந்து எடுக்கலாம். கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் எக்ஸைட்டிங்கான ஆஃபர் வந்து அவங்க வெப்சைட்டில் போகும்போது எக்ஸைட்டிங்கான ஆஃபர் கிடைக்குன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க ஒரு கிளாத் மாதிரி. ஓகே, இப்போ ஃபைனலாக இதோட பில்ட் குவாலிட்டி நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பவர் ஆன் பட்டன் இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா வந்து நல்ல குவாலிட்டியான ஒரே ஒரு கீபேட் கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுஸ் பேட் வந்து நல்ல பெருசாக இருக்குது. இன்டெலோட செலிரானோட ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்க்ரீன் சைஸ் வந்து 13.56 இன்ச் வருது. 14 இன்ச் டிஸ்பிளேயாக இருக்குது. இது வந்து ஃபுல் HD IPS ஸ்க்ரீன் வருது. 1920 x 1080 டிஸ்பிளே வருது. இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து மல்டி டச் ஃபங்க்ஷன் வந்து இதில் இருக்கிறதால உங்களால் வந்து இது ரொம்ப காம்பேக்டாக யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து வியூவிங் ஆங்கிள் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதோட ஷார்ப்னஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதோட வியூவிங் ஆங்கிள் வந்து பார்க்கும்போது வந்து பார்க்கறது நல்லா இருக்குது. ஏன்னா டே டு டே லைஃப்பில் வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா பிரைட்னஸாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர் பார்த்துட்டு இருக்கீங்க. 477 கொடுத்துருக்கு. கூட பார்த்தீங்கன்னா CPU-ஓடது, RAM-ஓடது, GPU கூட பார்த்தீங்கன்னா பிஸ்கோர். நீங்கள் நல்ல பெரிய அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. இது ஒரு பட்ஜெட்டில் உள்ள லேப்டாப்க்கு வந்து இந்த அளவுக்கு கொடுத்தது நான் பெட்டர்னு சொல்லுவேன். கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் SSD போடும்போது கூட உங்களுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் வேரி இருக்க தான் செய்யும். இதில் உள்ள வீடியோ குவாலிட்டி ஷார்ப்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்கள். கூட வந்து இதோட சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு ஃபைனலான வீடியோ தான் ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீ இன்ஸ்டாலர் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 வருது. இன்க்ளூடட் வந்து 14 இன்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது வந்து மாடல் நம்பர் வந்து M500 வருது. காம்பேக்ட் புக்காக இருக்கிறனால உங்களால் ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்க முடியும். இதில் ஒரே ஒரு கலர் தான் இப்போதைக்கு வந்து வேரியன்ட் இருக்குது. இது வந்து ப்ளூ கலராக இருக்குது. மல்டி டாஸ்க் பண்ணிக்க முடியும். ப்ராசஸிங்க்கு எல்லாத்துக்கும்
இருக்கு. இதுல வந்து பேட்டரி பேக்கப் வந்து 5 ஹவர்ஸ் கம்பெனி சொல்றாங்க. ஆனா நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 4.5 ஹவர்ஸ் வரைக்கும் வருது. 5000 mAh பேட்டரி இருக்கிறனால உங்களுக்கு 4.5 மணி நேரம் வந்து ஒரு நார்மல் யூஸ்ல வந்து உங்களால வந்து ரன் பண்ணிக்க முடியுது. இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா வந்து இன்டெல் போர்டு இதுல வந்து கொடுத்துருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா செலிரோனோட டியூல் கோர் வருது, 4 GB RAM DDR3 வருது, 32 GB இன்டர்னல் SDM உங்களுக்கு SSD கார்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு 200 GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் பண்ணிக்க முடியும். இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா வந்து இது ப்ராசஸர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து N3350 வருது. இதோட கிளாக் ஸ்பீட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் 1.5 GHz வித் டர்போ ஸ்பீட் அப் டு பார்த்தீங்கன்னா 2.4 GHz வரைக்கும் உங்களால் வந்து கிளாக் ஸ்பீட் இருக்கு. கேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து 2 MB வருது. கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா வந்து இன்டெலோட HD500 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. 64 பிட் இது விண்டோஸ் ஒரு ஹோம் பேசிக்கானது. மைக் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LLI உங்களுக்கு வந்து HDMI போட்டிருக்கு, மல்டி கார்ட் சப்போர்ட் இருக்கு, டச் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்க பிக்சல் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து 1920 × 1080 பிக்சல் வருது. ஃபுல் HD உங்களுக்கு வந்து LED வந்து பேக் லைட் வருது, IPS டிஸ்பிளேயோட வருது. அதனால வந்து ப்ராடக்ட் பொறுத்தவரைக்கும் இந்த பேஸில் வந்து மல்டி யூஸில் வந்து ஒரு ஹை எண்டாக உங்களால் வந்து இது யூஸ் பண்ண முடியாது. ஒரு நீங்கள் எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு கேம் லவராக இருந்தால் கூட இது 4 GB RAM கொடுத்துருக்கிறதால நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ் கம்மியாக இருக்கிறதால ஒரு மிட் ரேஞ்ச் சொல்ல போனால் சின்ன சின்ன கேம்ஸ்லாம் உங்களால் வந்து விளையாட முடியும். இதில் கொடுத்துருக்க ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து இது 1.3 kg வெயிட் வருது. ஃப்ரண்டில் கொடுத்துருக்க கேமரா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 0.3 மெகா பிக்சர்ஸ் இருக்கிறதால டே டு டே யூசேஜில் வந்து உங்களுக்கு நார்மலாக எல்லாமே யூஸ் பண்ண முடியும். இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது 1 year வாரண்டி இருக்கிறதால உங்களுக்கு 1 year கூட என்ன ப்ராப்ளம் வந்தாலும் வந்து கம்பெனி சைடுன்னு உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும். அதனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து iBall நிறுவனத்தோட ஒன் ஆஃப் த பட்ஜெட் நல்ல ஒரு சூப்பரான லேப்டாப் சொல்லலாம். இந்த லேப்டாப் எனக்கு பொறுத்த அளவுக்கு எல்லாராலுமே வாங்கக்கூடிய ஒரு விலையில தான் இந்த லேப்டாப் இருக்கு. கண்டிப்பாக இந்த லேப்டாப் வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக தாராளமாக வாங்க முடியும். இப்போ இந்த ப்ராடக்ட்டை பற்றி உள்ள ஃபுல் கவரேஜ் நம்ம பண்ணியாச்சு. இப்போ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பேசக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேப்டாப் அன்பாக்சிங் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த லேப்டாப் வேலை ஆகும். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ தான் 5 month முன்னாடி தான் லான்ச் பண்ண லேப்டாப். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரேட் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இப்போ உள்ள இந்த லேப்டாப் விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 11999 வரும். நீங்கள் அமேசானில் வாங்கினாலும் சரி இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினாலும் சரி இந்த லேப்டாப் அஃபிஷியல் லிங்க் நான் வந்து கீழே பெஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வாங்கணும்னு வாங்கிங்க. ஆனால் இது எப்பயுமே வந்து ஒரே மாதிரி இருக்காது. இது சில நேரம் 14999 இல்லை 16999. ஆனால் இப்போ உள்ள விலைக்கு பார்த்தீங்கன்னா 14000 தான் இந்த லேப்டாப் விலை. கண்டிப்பாக இந்த விலைக்கு இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா 100% ஒர்த். இந்த லேப்டாப் யாரெல்லாம் வாங்கலாம்? ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கலாம், இல்லை லேப்டாப் வந்து புதுசாக வாங்கணும் பட்ஜெட்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இது ஒரு வரப்பிரசாதம் கண்டிப்பாக சொல்லலாம். இதை வந்து நீங்க வந்து அதிகமா நீங்க வந்து எதிர்பார்க்க கூட எடிட்டிங் பண்ணலாமா, கேம் விளையாடலாமா அப்படிலாம் கேட்டீங்கன்னா அது வந்து ஹை எண்டான கிராஃபிக்ஸ்லாம் வந்து இந்த கேம் சப்போர்ட் ஆகும். ஆனால் லேக் அடிக்கும். ஆனால் கிராஃபிக்ஸ் கம்மியான உள்ள கேம்லாம் வந்து விளையாடுனா சப்போர்ட் ஆகும். அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. இதில் உள்ள கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் தான் இதில் வந்து நான் ப்ளஸ் சொல்லுவேன். 4 GB RAM இருக்கு. அதனால வந்து நீங்க வந்து இன்னும் ஒரு 2000 ரூபாய் அதிகமா செலவு பண்ணி இதுல SSD கார்டு நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து இது 32 GB மேல 200 GB மாத்திக்க முடியும். SSD கார்டு நீங்க பேக்ல வந்து போல்ட் கட்டிட்டீங்கன்னா அதுல நீங்க SSD கார்டு நீங்க மாட்டிக்கலாம். பெஸ்ட் பை லிங்க் நான் வந்து SSD கார்டுக்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா வாங்கிங்க. ஹோப் இந்த லேப்டாப்பை பத்தி எல்லாம் வந்து நிறைய சொல்லிட்டு குறையும் சொல்லிட்டு அதனால வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல ஒரு பக்கா வேல்யூ ஆஃப் த மணி லேப்டாப். அதனால வாங்கணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பா வாங்கிங்க. இது குறுகிய ஸ்டாக் தான் இருக்கும். அது மாதிரி ரேட் வந்து ஃப்ளக்சுவேஷன் மாறிட்டே இருக்கும். வேற இந்த லேப்டாப் பத்தி வேற உங்களுக்கு கருத்து ஃபீட்பேக் சரி எதுனாலும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுறேன். இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுவோம், ஒன்று லைக் பண்ண மாதிரி இப்போதான் நம்ம சேனல் புதுசாக வந்துருக்கீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்ப நாள் கேட்டிருந்த கண்டென்ட் அதனால தான் நான் பொறுமையாக இருந்து இந்த பட்ஜெட் லேப்டாப் செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்கேன். ஹை எண்டான லேப்டாப் வந்து ஃபியூச்சரில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் அதுக்காக நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்க. அப்போ என்ன வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மாட்டி சரியாக மாமல் பாய்.